Students, இது exercise 1.4ல 5th problem. ஓகேவா? இப்ப நான் இங்க என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா உங்க ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை மட்டும் தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? 3 people வந்து டின்னருக்கு போறாங்க. They are having தோசை, இட்லி and வடை. ஓகேவா? இப்ப என்னன்னா காஸ்ட் ஆஃப் 1 தோசை எனக்கு தெரியாது, அதனால நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். காஸ்ட் ஆஃப் 1 இட்லி எனக்கு தெரியாது, அதனால நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். காஸ்ட் ஆஃப் 1 வடை எனக்கு தெரியாது, நான் இசட்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப அவங்க கையில அமௌண்ட் இன் ஹேண்ட், அவங்க கையில எவ்வளவு காசு இருக்குன்னா 350 rupees இருக்கு. ஓகேவா? அவங்க எவ்வளவு சாப்பிடுறாங்கன்னா 3 தோசை, 6 இட்லி, 6 வடை சாப்பிடுறாங்க. ஓகேவா? சோ இதுக்கு எவ்வளவு காசு ஆகணும் அப்படிங்கறது நம்ம கால்குலேட் பண்ணணும். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க இந்த ப்ராப்ளம்லனா ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா 2 தோசை, 3 இட்லி, 2 வடை. இது எல்லாமே சேர்த்தினா 150 rupees ஆமா. இது எல்லாமே சேர்த்தினா எவ்வளவு? 150 rupees. அப்ப ஒரு தோசை வந்து நம்ம வந்து எவ்வளவுன்னு வச்சிருக்கோம்? x rupees. அப்ப 2x. ஒரு இட்லி வந்து y rupees. அப்ப 3y. ஒரு வடை வந்து z rupees. அப்ப 2z. So 2x plus 3y plus 2z is equal to 150. இந்த மாதிரி 3 க்ளூ கொடுத்திருக்காங்க. 1 2 3. 2 தோசை plus 2 இட்லி plus 4 வடை வந்து 200 ஆமா. ஒரு தோசை வந்து x rupees. அப்ப 2 தோசை வந்து 2x. ஒரு இட்லி வந்து y rupees. அப்ப 2 இட்லி வந்து 2y. ஒரு வடை வந்து z rupees. அப்ப 4 வடை வந்து 4z. சோ இது எல்லாத்தையுமே சேர்த்தினா 200. இது நம்மளோட செகண்ட் க்ளூ. ஓகேவா? அடுத்தது தேர்ட். 5 தோசை, 4 இட்லி, 2 வடை வந்து 250 rupees ஆமா. அதே மாதிரி ஒரு தோசை வந்து x rupees. அப்ப 5 தோசை வந்து 5x. ஒரு இட்லி வந்து y rupees. அப்ப வந்து 4 இட்லி வந்து 4y rupees. ஒரு வடை வந்து z rupees. அப்ப 2 வடை வந்து 2z. சோ இது எல்லாமே சேர்த்தினா 250 rupees. சோ இப்ப எனக்கு என்னன்னா இந்த மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல நான் கொண்டு வந்துட்டேன். மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல கொண்டு வந்தாச்சு. சோ அந்த மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதா எப்போ மாதிரி. இப்ப நம்ம இங்க வந்து எந்த ரூல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கிராமர்ஸ் ரூல். நம்ம எந்த ரூல் யூஸ் பண்ண போறோம்? எதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம்? நம்ம இங்க யூஸ் பண்ண போறது வந்து கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்ப வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன? 2x plus 3y plus 2z is equal to 150. அடுத்தது 2x plus 2y plus 4z is equal to 200. அடுத்தது 5x plus 4y plus 2z is equal to 250. ஓகேவா? சோ இந்த மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்கு. நமக்கு ஆக்சுவலா என்ன தெரியும்? நமக்கு ax is equal to b அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சது. ax is equal to b அப்படிங்கிறது வந்து நமக்கு யூசுவலாவே தெரிஞ்சது. சோ இப்போ நான் வந்து a எழுதுறேன். சோ என்னோட a என்ன இப்போ? 2 3 2 2 4 5 4. இது என்னோட a. என்னோட x என்ன? x y z. என்னோட b என்ன? 150 200 250. ஓகேவா? சோ இது என்னோட a, இது என்னோட x, இது என்னோட b. ஓகேவா? சோ நான் as usual ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி நான் என்ன கண்டுபிடிப்பேன்னா a ஓட வேல்யூ கண்டுபிடிப்பேன். கிராமர்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் a வந்து டெல்டான்னு சொல்லுவோம். இது என்னது? இதுதான் வந்து டெல்டா. சோ இதோட a ஓட வேல்யூ நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். என்ன வரும்னா 2 into 2 minus 16 minus 3 into 4 minus 20. ஓகேவா? plus 2 into என்ன வரும்? plus 2 into 8 2 4s are 8 minus 10. so இது வந்து 8 minus 10. so இதை நான் simplify பண்ணனா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 2 into minus 12
ஓகேவா minus 3 into minus 16 plus 2 into minus 2. So இது வந்து எவ்வளோ 24 24 plus 48 plus 20 24 minus 4 20. So என்னோட A ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா அதாவது A ஓட வேல்யூ தான் டெல்டா ஓட வேல்யூ A ஓட வேல்யூ தான் டெல்டா ஓட வேல்யூ அது வந்து எவ்வளோ அப்படின்னா 20. அது வந்து 20. ஆக்சுவலா கிராமர்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அது என்ன அப்படின்னா x is equal to delta x by delta y is equal to delta y by delta z is equal to delta z by delta. So இப்போ நம்ம delta x கண்டுபிடிக்கணும் delta y கண்டுபிடிக்கணும் delta z கண்டுபிடிக்கணும் ஓகேவா delta x க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த x ஓட வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பதிலா இந்த b ஐ ரீப்ளேஸ் பண்ணணும் அதுதான் அங்க அத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா தான் நமக்கு வந்து டெல்டா x கிடைக்கும் அத சிம்பிளிஃபை பண்ணாதான் நமக்கு இப்போ வந்து டெல்டா x கிடைக்கும் சோ நான் இப்போ என்ன எழுத போறேன் அப்படினா டெல்டா x நான் இப்போ எழுத போறேன் என்ன எழுத போறேன் இப்போ டெல்டா x சோ இப்போ வந்து நான் டெல்டா x எழுதினேன்னா எனக்கு என்ன வரும் அப்படினா டெல்டா x is equal to இந்த x இருக்கிற இந்த காலம் மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணனும் x இருக்கிற இந்த காலம் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணனும் அப்ப என்ன வரும் 150 200 250 மத்ததெல்லாம் அப்படியே A மேட்ரிக்ஸ்ல இருக்கதே வந்துரும் 3 2 4 2 4 2 3 2 4 2 4 ஓகேவா சோ இதுதான் என்னோட டெல்டா x இதுதான் என்னோட டெல்டா x இப்போ இந்த டெல்டா x நான் சிம்பிளிஃபை பண்ணானா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஓகேவா சோ this is equal to 150 into இதுவும் போய்டும் சோ உங்களுக்கு என்ன வரும் 4 minus 16 அது எவ்வளோ minus 12 அடுத்தது minus 3 into இதுவும் போய்டும் அப்ப என்ன வந்துரும் 400 minus 1000 ஓகேவா சோ இப்போ என்ன வரும் இப்போ இந்த ரோ போய்டும் இந்த காலம் போய்டும் 200 into 2 400 சோ இது வந்து 400 minus 1000 உங்களுக்கு வந்து minus 600 வந்துரும் ஓகேவா அடுத்து plus 2 into என்ன வரும் இதுவும் போயிடுச்சு அப்படினா 800 minus 500 so plus 2 into 800 minus 500 ஓகேவா சோ இத சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வேல்யூ கிடைக்கும் என்ன வேல்யூ கிடைக்கும்னு பாப்போம் இப்போ இது என்ன வரும் 150 into minus 12 200 into minus 2 minus 3 into minus 600 plus 2 into 800 minus 500 so இத சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 600 இத சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 600 ஓகேவா கிளியரா அடுத்தது இப்போ எனக்கு வந்து டெல்டா x கிடைச்சிருச்சு இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு டெல்டா x கிடைச்சிருச்சு நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறேன் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன் சோ என்னோட x ஓட வேல்யூ என்ன அப்படினா டெல்டா x by டெல்டா சோ டெல்டா x என்ன 600 divided by டெல்டா எவ்வளோ 20 சோ என்னோட x வந்து 30 x வந்து 30 actually x என்ன cost of 1 dosa so cost of 1 dosa வந்து rupees 30 cost of 1 dosa வந்து எவ்வளவு rupees 30 okay so இத வந்து ஹைலைட் பண்ணிக்கணும் cost of 1 dosa வந்து rupees 30 ஓகேவா சோ இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா cost of 1 idli cost of 1 vadai okay delta y is equal to now y மட்டும் அத a ல ரீப்ளேஸ் பண்ணிடணும் மத்தது அப்படியே இருக்கணும் அப்ப இங்க 225 வந்துரும் இங்க 150 200 250 ஓகேவா
அடுத்தது எனக்கு c ஓட வேல்யூ அப்படியே இருக்கும் 2 4. ஓகே, அடுத்தது எனக்கு c ஓட வேல்யூ வந்து அப்படியே இருக்கும். சோ இப்போ நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றேன். சோ நான் வந்து இந்த காலம்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அது என்ன வரும்னா 2 into 400 minus 1000. 2 into 400 minus 1000. அடுத்தது minus 2 into minus 2. இதுவும் போயிடுமா? 300 minus 500. ஓகேவா? அடுத்தது plus 5 into 600 minus 400. plus 5 into 600 minus 400. So இப்போ எனக்கு எவ்வளவு வந்துரும்? இது வந்து என்னது? 2 எடுத்துட்டேன்னா இது 1000. 1000. ஓகேவா? So இப்போ என்ன வந்துரும்? 2 into minus 600 minus 2 into minus 200 plus 5 into 200. So இதை simplify பண்ணா எனக்கு வந்து ரிசல்ட் வந்து 200 ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ டெல்டா y is equal to 200. அப்ப என்னோட y என்ன? டெல்டா y by டெல்டா. அப்ப இது எவ்வளோ? 200 divided by டெல்டாவோட வேல்யூ நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 20 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ இது வந்து 10. சோ என்னோட y வந்து 10 அப்படின்னா cost of 1 இட்லி வந்து rupees 10. ஓகேவா? காஸ்ட் ஆஃப் 1 தோசா வந்து rupees 30. காஸ்ட் ஆஃப் 1 இட்லி வந்து rupees 10. ஓகேவா? இப்ப அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா டெல்டா z. அடுத்தது கண்டுபிடிக்க போறது வந்து டெல்டா z. ஓகே, இப்ப அடுத்தது டெல்டா z. டெல்டா z க்கு என்ன இருக்கும்? x-உம் y-யும் வந்து அதே மாதிரி சேமா வந்துரும். நம்ம வந்து z மட்டும் மாத்தணும். சோ அது என்னது? 2 2 5 3 2 4. அப்புறம் இந்த வேல்யூ 150 200 250. ஓகேவா? சோ டெல்டா z என்ன? 225 324 150 200 250. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 2 into minus 300 minus 2 into எவ்வளவு வரும்? 150. ஓகேவா? plus 5 into சிம்பிளிஃபை பண்ணும்போது எவ்வளவு வரும்? 600 minus போயிடுச்சா? 600 minus 300. so 5 into 300. ஓகேவா? சோ இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு எவ்வளவு வரும்னா 600. ஓகேவா? சோ எனக்கு டெல்டா z வந்து 600 கிடைச்சிருக்கு. இப்போ நான் வந்து z கண்டுபிடிக்கணும். என்னோட z என்ன? டெல்டா z by டெல்டா. சோ இது என்னது? 600 by 20. சோ எனக்கு என்ன வருது? 30. சோ cost of 1 வடை. cost of 1 வடை எவ்வளோ? rupees 30. So cost of 1 dosa rupees 30. Cost of 1 idli rupees 30. Cost of 1 idli 10. Cost of 1 vadai வந்து rupees 30. ஓகேவா? So இது 30. இது 10. அதே மாதிரி நமக்கு வந்து 1 dosa வந்து 30 rupees வந்திருக்கு. ஓகேவா? சோ இப்போ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரு தோசா வந்து 30 rupees கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு இட்லி வந்து 10 rupees கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு வடை வந்து 30 rupees கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரு வடை வந்து 30 rupees கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ அவங்க எவ்வளவு சாப்பிடுறாங்க, நம்ம எவ்வளவு பே பண்ணணும், அதை வந்து நம்ம இப்ப கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இப்ப நம்ம x வந்து 30, y வந்து 10, z வந்து 30. ஓகேவா? சோ இப்ப அவங்க எவ்வளவு சாப்பிடுறாங்க? 3 தோசை plus 6 இட்லி plus 6 வடை. சோ இது எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்க போறோம்? 3 into 30 plus 6 into 10 plus 6 into 30. So இது எவ்வளவு வரும்? 90 plus 60 plus
180. So இது எவ்வளவு வரும் 330. ஓகேவா? so இது எவ்வளவு வரும் amount 330. so amount to be paid, அவங்க எவ்வளவு amount pay பண்ணணும்? amount to be paid வந்து சாப்பிட்டதுக்கு rupees 330. ஓகேவா? so the amount to be paid is rupees 330. okay, so this is the result. okay.